பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்யாவோட ஃபேமிலி, அதாவது சத்யா வீட்டிலேருந்து தான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்றாங்க. அவர் ஏங்க இப்படி இருக்காரு, ஃபேஷன் ஷோவை உள்ள காமிச்சிட்டு இருக்காரு. அதாவது ஒரு சைடு இதாகிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேடிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது ஏதோ பாடி பில்டிங்க்கு ஏதோ காம்படிஷன் போன மாதிரி மிஸ் இண்டியாவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதுக்கு போன மாதிரி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா எப்போதும் சட்டை இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் லைவில் மட்டும்தான் வருது, எபிசோடில் வரமாட்டேங்குது. அப்படி சுற்றுறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ மோசமாகவே இருக்குது. இதை நீங்கள் பார்க்குற உங்களுக்கே கூட தோணி இருக்கும், ஏன் அப்படியே ஜட்டியோடு நீங்கள் தெரிய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு காண்டாக இருக்குது. அதை கோரிக்கையாக அவங்க வீட்டுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ரிவ்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அது நடுவில் சொல்லலாம்னு நினச்சேன், ஸ்டார்டிங்லேயே இந்த அடிச்சுட்டு நம்ம போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுச்சு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் அவங்க ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருந்தாரு. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசுவோம். அதாவது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்கப்படலை. அதாவது முத்து இந்த மொட்டை கடிதாசி நாளைக்கு இது பெருசாக வச்சு கேட்பாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கேட்காம எதுவும் போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். ஏன்னா அது கேட்கணும், ஏன்னா அது மெயினான விஷயம். அப்புறமேட்டு ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மர் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க அதையுமே அவர் கேட்பார், நாளைக்கு தான் கேட்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னென்னலாம் கேட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கேப்டன்சியை பற்றியும் கேட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு ஒன்று ஜவ்வா இழுத்தாங்கல்ல அந்த டாஸ்க் விஷயம், அதை பற்றியுமே கேட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணாங்க, அதை பற்றியுமே நம்ம பேசலாம். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அதாவது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப விஜய் சேதுபதி வர்ஷினிக்கு சரி வேணாம் விடுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் உள்ளே வந்த மாதிரி தோணுது. ஏன்னா அவர் தான் வந்தோடனே வர்ஷினி ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே வர்ஷினியை கேட்குறாரு. ஏங்க நீங்கள் மற்றவங்களையெல்லாம் பொட்டில் அடித்த மாதிரி சொல்லுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க, சுற்றி வளைக்காதீங்க, இதுதான் அப்படின்னு சொல்லுங்க. வர்ஷினிக்கு மட்டும் ஏன் வாழ்த்துக்கள் இந்த எபிசோட்லேயே 2-3 இடத்துல வாழ்த்துக்கள் வர்ஷினி புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி. எங்க செருப்பால் அடித்த மாதிரி சொல்ல வேண்டியதுனாங்க, அவங்க புரியலைங்கிறாங்க, ஃபெமினிசம் பேசுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வர்ஷினி நீங்கள் எப்படி கேம் விளாட்றீங்கன்னு தெரியுதா? புரிஞ்சுக்கணும்ல, எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் தானே வாங்கி கொடுத்தேன், அந்த மாதிரி நீங்கள் பேச வேண்டியதானேங்க. அவர் கொடுத்தாரான்னு தெரியல எனக்கு, ஏன்னா வரும்போது அப்படி சொன்னார், இதனால் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கேங்க நீங்கள் சொம்படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வருது. ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க. அதாவது ரியா நான் வேறு மாதிரி எதிர்பார்த்து அவங்களோட சிவகுமார் ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியை அடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்துச்சு. அடிக்கணும்னா இல்லை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலை. இவங்க வந்திருந்தா நல்லா இருக்கும், இவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல. அதாவது இவங்க வந்தது வேஸ்ட்டு, இவங்க வந்தது ஓகே அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்டண்ட்டை கேட்குறாங்க. அதில் எல்லாரும் சுனிதா சொல்கிறாங்க வர்ஷினி எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல, வேஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரயானை எல்லாருமே தான் செருப்பாக அடித்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல, வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அருணும் ஒரு சில பேர் தான் மஞ்சரியை சொன்னாங்க, அதாவது இவங்க வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கேட்டால் ஆனந்தியோட பார்ட்டும் வருஷனாக தான் மஞ்சரி செயல்பட்டு இருக்காங்க. எல்லாரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களை சொல்கிறாங்க, அதாவது ராணவையும் நம்ம வர்ஷினியும் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ரியாவையும் ரஞ்சிதா இருக்கட்டும் எல்லாம் வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம், தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு ஒரு சில பேர் ரியாவை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க நல்லா தர்ஷிகாலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வந்தது ஓகே, நல்லா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்குது போல இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க நம்ம நல்லாவே தெரியுது. 6 பேருமே எனக்கு பொறுத்தளவுக்கு வேஸ்ட்டு தான். டோட்டலி பார்த்திங்கன்னா மிச்சரை விட மேலே என்ன மாற்றிருக்காங்க ஒரு வாரத்தில். இப்போ சிவகுமாராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் பேசுகிறது என்னோட அடிப்படையில் அடங்குபடையில் என்னங்க உடச்சி பேசுங்க. இது நீங்கள் இப்போ டாஸ்க்கு பண்ணுறது சரியில்லை, இந்த அடிப்படையில் நாங்கள் இப்படி எடுத்திருக்கோம், இது ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி பேசணும். அவர் அப்படி ரியா அது அதுங்களை நம்ம கேலி பண்ணணும்னு விரும்பலை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆட்டிடியூட், அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு ரிவ்யூ பண்ணுற மாதிரியே இருக்குது.
கிரிஞ்சாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து வர்ஷினி அது என்ன பண்ணுது என்ன பேசுது அது பாட்டுக்கு ஒரு சைடில் வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கு. கேட்டால் கேம் பார்க்கலைங்குது. ரயானா பொறுத்த வரைக்கும் முத்து சொன்ன மாதிரி பெண்களை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, ஆண்கிட்ட பேசி ஏதோ முடிஞ்சது ஏதோ பண்ணுறாரு. ராணவ் இருக்காரா இல்லை வந்து எதுவும் ஒரு நாள் பேமெண்ட்டு 15-20 இல்லை பேமெண்ட் காண்டி வந்தாரா என்ன கருமனே தெரில. அது வேறு மாதிரி போய் போது 6 பேர் வந்து டோட்டலி வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் எல்லாரும் அதே கருத்துக்களை தான் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கருத்து கேட்கும் போது ரியாலாம் நான் ஒத்துக்கவே முடியாதுட்டாங்க. வர்ஷினி இல்லை சார் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் அவங்கள பாராட்டும். ராணுவம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கல சார் நான் மாற்றிக்கிறேன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறமேட்டு அவங்களோட ஒப்பீனியன் இருக்குல்ல, வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கீங்க, இவங்களை நெகட்டிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக பார்த்தது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரியா தான் சொல்கிறாங்க, நான் அருணை வந்து வெளியில் பாசிட்டிவாக பார்த்தேன், அவனை எந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நீ உனக்கு ஒன்றுமே தோணாது, அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இருந்துச்சு உள்ளே வந்து எல்லாத்தையும் ப்ரொவோக் பண்ணுறாரு, அவர் எல்லா வேலையும் பார்ப்பார். அதாவது அருணை பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த வாரம் கேப்டன் வேறு, அவன் என்னென்ன பண்ண போகிறான், சும்மாவே பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் தன்னை உணர்ந்து ஏதோ பண்ணிகிட்டு இருப்பார், அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதனால் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறமேட்டு இவரோட சத்யாவோட கேப்டன்சியை பற்றி கேட்குறாங்க. உள்ள ஃபுல்லாக பயாஸ்டாக இருந்த மாதிரி பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சத்யாவோட டிசிஷன் வந்து ஒன்றுமே எடுக்க முடியல, டைம் எடுத்துக்கிறார். ஏத்தனை 2 மாதமா ஒரு டாஸ்க்குக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து மக்களுமே பார்த்து சொன்னாங்க. இதில் அந்த 100 நாள் அந்த ஆடியன்ஸுக்கு வந்து காசு கொடுத்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்தாங்க. இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு, கூச்சமே எல்லாம் வெக்கமே கிடையாது, நான் 100 நாள் வந்து லீவு போட்டு நான் பார்ப்பேன் இந்த ஷோவை, விஜய் சேதுபதி வேலைக்கெல்லாம் போங்க சார், நான் 100 நாள் வேலை கேள்விப்பட்டிருக்கேன், இதை நான் 100 நாள் ஷோ பார்க்குற திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அது பச்சை பொய்யா இருக்கும்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஒருத்தர் 100 நாள் வந்து இப்போ நம்மளே வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு ரிவ்யூ பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா நல்ல காசு கிடைக்கிது அப்படின்னா ரிவ்யூவே வந்து தொடர்ந்து இந்த பண்ணுவாங்க. நம்மளாம் 100 நாள் வேலை திட்ட மாதிரி பண்ணுறோம்ல. இப்போ நம்மளுக்கெல்லாம் வியூஸ் உங்களுக்கே தெரியும், நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதெல்லாம் அப்படி இருக்கும்போது 100 நாள் நீ பார்த்து என்ன பிடுங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அதெல்லாம் நீ செட் பண்ணி பண்ணமாக தான் இருந்துச்சு. அதை மக்களே திட்டுறாங்களா, அதாவது அந்த டாஸ்க்கு வந்து இவங்க ஆண்களுக்கு வந்து ஒரு ஈகோ அப்படின்றது வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணுறானுங்க. நம்ம பார்க்குற நம்மளுக்கு தெரியாதா, ஏன்னா தனி மனிதனோட ஈகோ அது. தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட்டாக ஆரம்பித்து தனி மனிதனோட ஈகோவால் அது ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து முத்து சரியாக கணிச்சு அதாவது ரூல் புக்கில் இல்லை அவங்க தேவையெல்லாம் வேற வச்சு நம்மளை கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு பசங்களுக்காக ஸ்டாண்ட் பை நின்னார். அருண் கூட ஜால்ரா தட்டுவார், நான் பண்ண முடியாதுன்னு வந்து அவருக்கு வந்து ஈகோ கூட இருந்திருக்கலாம். ஆனால் முத்துக்கு எந்த இடத்துலையுமே ஈகோ இல்லாமல் பசங்களுக்காக தான் ஸ்டாண்ட் பண்ணி நின்று தான் இந்த நிலைமையில் அவர் நின்றுருக்காரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அதை பற்றியும் கேட்குறாங்க. சத்யா வந்து பார்த்திங்கன்னா முத்துவை சொல்கிறேன், நான் முத்துட்ட சொன்னேன் ஆனால் அவன் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டலி பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் வந்து இவ்வளவு தான், இந்த விஷயங்கள் தான். இதை வச்சு அங்கங்கே தாளிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா வந்துருச்சு, சுனிதா வந்துருச்சு, விஜய் சேதுபதி நம்ம இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, வர்ஷினிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது நீங்கள் பேசுங்க, தேங்க்ஸுமா, வாழ்த்துக்கள், விளையாடுங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக பண்ணுறாருன்னு சொல்கிறேன். இப்போ இவங்க பண்ணதை வச்சு அடுத்த வாரம் வந்து வயல் கார்டு கண்டஸ்டன்ட் வேறு மாதிரி விளையாண்டு கேமை மாற்றுறாங்கலாம் பரவாயில்ல, இல்லை நான் மீண்டும் மிச்சர்களை தொடருவேன், கேமை மாற்ற மாட்டேன், மேனிப்புலேட் தான் பண்ணேன், இவங்க எப்படி சேஃப் கேம் வர்றாங்களே அதே மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் இருக்காது. நீங்கள் வர்றதுக்கு வராமலே இருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் வந்து அருணோட கேப்டன்சி வேறு, அது எந்த லட்சணத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. நாளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் வெளியில் போனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சுனிதா தான் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டபுள் எவிக்ஷன் இருந்துக்கும் தீபக்கும் போனார் அப்படின்னா அது உண்மை கிடையாது. ஏன்னா அது ஒரு வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து சுனிதா தான் இப்போ வரைக்கும் வெளில போனாங்க. ஆர்ஜே ஆனந்தியும் அவங்களும் பரிசனில் இருந்தாங்க. சரி சுனிதா அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் வருது. உங்களுக்கு யார் வெளில போய் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாரம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு காப்பாற்றுவாங்க.
இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. முத்துவை கடைசி வரைக்கும் இருந்து அடிச்சுட்டு கடைசியெல்லாம் சேவ் பண்ணுறாங்க. நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலை. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கேட்கணும். முத்துக்கு நடந்த அநீதியாக இருக்கட்டும், இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் எல்லாத்தையும் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கேட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது மட்டும் இல்லாமல் யார் வந்து எலிமினேட் ஆகி போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.